கைஸ், லாஸ்ட் வீடியோ வந்து பாத்தீங்கன்னா நம்ம 11th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்காகவே பிசிக்ஸ் வந்து பப்ளிக் எக்ஸாம் ஈஸியா படிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இம்பார்ட்டன்ட் 2 மார்க் கொஸ்டின்ஸ் எல்லாம் அப்லோட் பண்ணிருந்தோம் இல்லையா? சோ இப்போ அதே மாதிரி நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா இம்பார்ட்டன்டான 3 மார்க் கொஸ்டின்ஸ் வந்து ரெடி பண்ணிருக்கோம். சேம் அதுல என்ன பேட்டர்ல ரெடி பண்ணுமோ அதே தான். இது வரைக்கும் நடந்த எல்லா பப்ளிக் எக்ஸாம் அண்ட் சப்ளிமெண்டரி எக்ஸாம்ஸோட கொஸ்டின் பேப்பர்ஸ், அதுக்கப்புறம் எல்லா டிஸ்ட்ரிக்ட்லயுமே நடந்த ஃபர்ஸ்ட் மீட் டர்ம், செகண்ட் மீட் டர்ம், குவார்டர்லி ஆஃப் அண்ட் ரிவிஷன் எக்ஸாம்ஸோட கொஸ்டின் பேப்பர்ஸ் இது எல்லாத்தையுமே கம்பேர் பண்ணி நம்ம வந்து கொஸ்டின்ஸ் ரெடி பண்ணிருக்கோம். இதுல வந்து பாத்தீங்கன்னா டோட்டலா பப்ளிக் எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கொஸ்டின்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 53 இருக்கு. பிளஸ் நம்ம அடிஷனலா கொடுத்துருக்கூடிய கொஸ்டின், அதாவது மொத்த கொஸ்டின் பேப்பர்ஸ்ல இருந்து எல்லா டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து எடுத்த கொஸ்டின் பேப்பர்ஸ் எல்லாம் வச்சு பாத்தீங்கன்னா அதுல ஒரு 50 கொஸ்டின்ஸ் இருக்கு. டோட்டல் 103 இருக்கு. ஆனா இந்த 103மே நம்ம வந்து படிக்கிற மாதிரி இருக்காது. ஏன்னா இதுல நிறைய கொஸ்டின்ஸ் வந்து 2 மார்க்லயும் நம்ம கேட்டிருக்காங்க. சோ அது என்னென்ன கொஸ்டின்ஸ் ஃபர்ஸ்ட் நான் உங்களுக்கு மென்ஷன் பண்ணிடுறேன். இப்போ இந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டின், அதுக்கப்புறம் தேர்ட் கொஸ்டின், ஃபிஃப்த் கொஸ்டின், சிக்ஸ்த் கொஸ்டின், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா 9th, ஃபண்டமெண்டல் அண்ட் டெரிவேட்டிவ் குவான்டிட்டி தனித்தனியா வந்து நம்ம கேட்டிருப்பாங்க 2 மார்க்ல. அதுக்கப்புறம் ஸ்லைடிங் அண்ட் ஸ்லிப்பிங், க்ரோஸ் எரர், ஜியோ ஸ்டேஷனரி சேட்டலைட்ஸ், நியூட்டன்ஸ் செகண்ட் லா, ஃபர்ஸ்ட் லா தனித்தனியா கேட்டிருப்பாங்க. இது 3 லாவும் ஒட்டுக்கா கேட்டாங்க. அதுக்கப்புறம் இன்னும் வேற என்ன கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்க, எலாஸ்டிக் அண்ட் இன்எலாஸ்டிக், இதுல நமக்கு டே டு டே லைஃபோட அப்ளிகேஷன் வந்து கேட்டிருப்பாங்க, எக்ஸாம்பிள்ஸ் கேட்டிருப்பாங்க. ஆனா அதுல வெறும் டார்க்குன்னு மட்டும் நமக்கு கேட்டிருப்பாங்க. அதுக்கப்புறம் கெப்லர்ஸ் லா கொஸ்டின்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா 2 மார்க் 3 மார்க் ரெண்டுத்துலயுமே மாத்தி மாத்தி கேட்டிருப்பாங்க. ரெசோனன்ஸ், லிமிடேஷன்ஸ் ஆஃப் டைமென்ஷனல் அனாலிசிஸ், டிகிரி ஆஃப் ஃப்ரீடம்ஸ், ஃபிரிக்ஷன், அப்புறம் ஓகே அவ்வளவுதான். அதுக்கப்புறம் இதுல வந்து பாத்தீங்கன்னா ரெசோனன்ஸ் வந்து கேட்டிருந்தாங்க. இதுல அட்வான்டேஜஸும் டிஸ்அட்வான்டேஜஸும் கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் ரேண்டம் எரர், க்ராஸ் எரர், லெமிஸ் தியரம், ஹூக்ஸ் லா, பிரவுனியன் மோஷன், கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரெஸ்டியூஷன், அதுக்கப்புறம் அப்ளிகேஷன்ஸ் ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ். நமக்கு அதுல தனித்தனி கொஸ்டினா கேட்டிருப்பாங்க. பட் இங்க 3 மார்க்குங்கிறப்போ ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி கேட்டிருப்பாங்க. வேற என்ன கொஸ்டின் கேட்டிருந்தாங்க, ஆங்குலர் வெலாசிட்டி, ஆங்குலர் ஆக்சிலரேஷன், சோ இதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா போத் 2 மார்க் அண்ட் 3 மார்க் நான் இப்ப மார்க் பண்ணிருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா போத் 2 மார்க் அண்ட் 3 மார்க் ரெண்டுத்துலயுமே கேட்டிருக்கக்கூடிய கொஸ்டின். சோ அதனால நீங்க கம்பேரிட்டிவா பார்க்கும்போது 2 மார்க்ல ஒரு 40, 5 மார்க்ல ஒரு 40 கொஸ்டின்ஸ் அவ்வளவுதான் படிக்கிற மாதிரி வரும் நமக்கு. ஓகேங்களா? சோ இதுல 3 மார்க்குமே வந்து பாத்தீங்கன்னா பப்ளிக் எக்ஸாம் கொஸ்டின்ஸ் என்னென்னவோ அதை வந்து தனியா நான் உங்களுக்கு டேபிள் பண்ணி கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் மற்ற கொஸ்டின் பேப்பர்ஸ்ல இருக்கக்கூடியதெல்லாம் நான் வந்து உங்களுக்கு தனியா வந்து அனதர் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் சொல்லிட்டு நான் உங்களுக்கு டைப் பண்ணி கொடுத்துறேன். ஓகேவா? சோ இப்போ நீங்க படிக்கிறதுக்கு வந்து இது உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஓகே, சோ இப்ப பப்ளிக் எக்ஸாம் நெருங்கிருச்சு. அடுத்து ஃபர்ஸ்ட் டிவிஷன் எக்ஸாம் முடிய போது உடனே செகண்ட் டிவிஷன் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகும். படிக்கிறதுக்கு கஷ்டமா தான் இருக்கும். சோ உங்களோட கஷ்டத்துல வந்து ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணலாமே அப்படிங்கிறதுக்கோசம் தான் இந்த வீடியோ. ஓகேவா? சோ இதை நீங்க ஃபாலோ பண்ணுங்க. பிரிண்ட் போட்டு வச்சுக்கோங்க. டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் போட்டுருங்க. படிக்கிறதுக்கு உங்களுக்கு ஈஸியா இருக்கும். இதுக்கான ஆன்சர்ஸையும் நான் வந்து அப்லோட் பண்றேன். ஆனா அந்த ஆன்சர்ஸ் நம்ம அப்லோட் பண்ணணும் அப்படின்னா இந்த வீடியோஸ்க்கு வந்து நல்ல வியூ போனதான் எங்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட்டிவா இருக்கும். சோ அப்ப அதுக்கேற்ற மாதிரி நீங்க நிறைய பேருக்கு இதை வந்து ஷேர் பண்ணுங்க. ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. ஓகேங்களா? இந்த பிடிஎஃப் வந்து நீங்க எங்க எடுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எங்க டவுன்லோட் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட வெப்சைட்டோட லிங்க் கொடுத்துருப்பேன். அந்த வெப்சைட்ல உங்களுக்கு இந்த பிடிஎஃப் லிங்க் இருக்கும். நீங்க அங்க போய் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? சோ முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்க. ஏன்னா மோஸ்ட் இம்பார்ட்டன்டான கொஸ்டின்ஸ் மட்டும் தான். உங்களுக்கு படிக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். நானுமே அதுக்கு ஆன்சர் கீமே சீக்கிரமா ரெடி பண்ணி உங்களுக்கு அப்லோட் பண்றேன். அதான் முதல்ல சொன்ன மாதிரி தான். அதுக்கு நீங்க பண்ண வேண்டியது வந்து இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. நீங்களுமே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் அடுத்தடுத்த நோட்டிபிகேஷன் வந்து உங்களுக்கு வந்துட்டு இருக்கும். ஏன்னா இப்ப பிசிக்ஸ் மட்டும் நம்ம ரெடி பண்ணி கிடையாது. அடுத்து மேக்ஸ், கெமிஸ்ட்ரி, கம்ப்யூட்டர் சயின்ஸ், பயாலஜின்னு சொல்லிட்டு எல்லா சப்ஜெக்ட்ஸ்க்குமே வந்து நம்ம இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வந்து ரெடி பண்ணி அப்லோட் பண்ணிட்டு தான் இருப்போம். அப்ப நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சீங்கன்னா நோட்டிபிகேஷன் ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வந்துடும். ஓகேங்களா? சோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க.